இப்போ நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க, வெளிநாட்டில் போய் பணத்தை போட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறாருன்னா அது கேஸ் போட வேண்டிய விஷயம். கேஸ் போடுவாங்களா மாட்டாங்களா, முதல்வர் பதில் சொல்கிறாரா மாட்டாரா தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து இவங்க பண்ணிருக்கிற சாதனைகளை மீறி மக்கள் மத்தியில் இது எடுபடுமா அப்படின்னா வந்து நம்ம இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்தில் நம்ம பார்க்கணும். விஜய்ன்ற முகம் இருக்குது, அது எல்லா வீட்டுக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்குது. ரெண்டாவது இளைஞர்களை கவர்ந்த முகமாக இருக்குது. இன்றைக்கி 6,80,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் ஒரு 3,80,00,000 கிட்டத்தட்ட 4 கோடி பேர் வந்து 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஓட் பேங்க். ஆக்சுவலாக இது வந்து சோஷியல் மீடியா பார்க்குற ஓட் பேங்க். இந்த ஓட் பேங்க் வந்து நிச்சயமாக வந்து திமுக அதிமுக அப்படின்னு பார்த்து சலிச்சு போன ஓட் பேங்காக கூட இருக்கலாம். இல்லை, இவங்க 2 பேரும் பிரிஞ்சது வந்து பாமக தொண்டர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ஆக்சுவலாக அவங்க எப்படியாவது இந்த குடும்ப சண்டை சரியாயிடும் ஒன்றுபடுவாங்கன்னு நினச்சாங்க. அது ஒன்றுபடாத ஒரு பிளவு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இனிமேல் கோர்ட்டு தேர்தல் கமிஷன் போயிடும் போல இருக்குது. அந்த லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சீமானுக்கே வந்து வரப்போகிற எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். பல மாவட்ட செயலாளர்களே அவர்கிட்டருந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ சீமானை பொறுத்த மட்டும் அவர் வந்து வரப்போகிற எலெக்ஷன் வந்து அவருக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட்டாக இருக்குது. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, விஜய் வளர்ந்தார்னா நம்ம வந்து ஓரங்கட்டப்படுவோம்னு அவர் நினைக்கிறார். நம்ம பின்னுக்கு தள்ளப்படுவோம்னு நினைக்கிறார். நம்ம குருவி மாதிரி 1, 3, 5, 8 சேர்த்து வச்சுருக்கோம். நம்ம அந்த ஓட் பேங்க்கில் வந்து ஒரு பெரிய ஒரு டேமேஜை உண்டு பண்ணுவார். நீங்கள் நீட் தேர்வு ஒழிப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்காத இருக்கீங்க, அது ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறாங்க. அதே மாதிரி மாதம் ஒரு மின் கட்டணம்னு சொன்னீங்க, அது தெரியும் கொடுக்காத இருக்கீங்க. ஸ்மார்ட் மீட்டர் போட்டப்போ தான் கொடுப்போன்றாங்க. எப்போ ஸ்மார்ட் மீட்டர் போடுவீங்க, இப்போ 4.5 வருஷம் ஆகி போச்சுன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே போதை மருந்து எங்கேருந்து நுழையுது? குஜராத்லேருந்து தான் நுழையுது. அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. குஜராத்தில் இருக்கிற முந்திராதுறை வழியாக தான் நுழையுது உள்ள. ஆக்சுவலாக எல்லாமே அங்கே ஹெராயின் பிடிக்கிறதுல கோடிக்கணக்கு அல்ல ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஹெராயின்லாம் பிடிக்கிறாங்க. அதை பற்றி இங்கே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் நுழைவாயில். இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு பார்க்குறோம். 10,32,000 கோடி ரூபாய் வெளிநாட்டிலேருந்து FDI வந்திருக்குன்னு தமிழ்நாட்டில் தான் நடக்கிறத பார்க்கணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 72 லட்சம் பேருக்கு உற்பத்தி துறையில் வேலை கொடுத்தது இங்கே தான். அதிமுக ஆட்சியில் 33 லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் தமிழக அரசியல் நகர்வுகளை பற்றி நம்ம ஒவ்வொரு விருந்தினர்களோட பேசிக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோட இணைந்திருக்கிறவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தொடர்ந்து விஜய் வந்து சனிக்கிழமை அவரோட பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியா முழுக்கவே ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா அந்த முதல் 6 மாதமோ இல்லை ஒரு 3 மாதமோ தான் அந்த தேர்தல் பரப்புரை மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். கடந்த ஒரு 5-10 வருடங்களாகவே வந்து இந்த எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் வந்து மாறினதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் வந்து 1 மந்தில் எலெக்ஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து எல்லா தேர்தல் கட்சிகளும் வந்து இப்போ என்ன முடிவு எடுத்துக்கிறாங்கன்னா முன்னாடியே நம்ம தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிடலான்னு கிட்டத்தட்ட எல்லா பிரதான கட்சிகளும் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில் புதுசாக என்ட்ரியாக இருக்கக்கூடிய விஜய் வந்து போன சனிக்கிழமை நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. பேசின விஷயங்களை ஒரு சிலது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஃபேக்சுவல் எரராக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்சுவல் எரர் தாண்டியும் அவருக்கு ஒரு க்ரௌட் வந்திருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து கடந்த ஒரு 50-55 வருஷமாக ஒரு இருதுருவ பாலிடிக்ஸாக தான் போயிட்டுருக்கு. திமுக அதிமுக அப்படின்ற லெவலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இந்த இருதுருவ பாலிடிக்ஸில் போயிட்டுருக்கும்போது ஒரு 3ஆவதாக ஒரு ஃபோர்ஸை வந்து விஜயகாந்த் வந்தார். அவரும் மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணின்னு சொன்னார். கடைசியில் அவர் அதிமுகவோட கூட்டணியில் போனார். அப்புறம் அவருக்கு உடல்நலம் சரியில்லை. அப்படியே தேமுதிக ஓரளவுக்கு அது ஒரு சரிவை சந்தித்தது. இப்போது ஒரு 2% ஓட்டோடு இருக்க வச்சுக்கோங்க. அவரோட மனைவி நடத்துகிறாங்க. ஸோ ஒரு 3ஆவது சக்தி மதிமுக முதல்ல அதுக்கு முன்னாடி வந்தது. அவங்களாலையும் டேக் ஆஃப் ஆக முடியல. அந்த மாதிரி வரும்பொழுது அந்த 3ஆவது அணி திமுக அதுக்கு தவிர 3ஆவது அணின்னு வர்றது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஓட்டை பிரிக்கிற அணியாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். அது ஆட்சியை பிடிக்கிற அணியாக இருக்கிறத விட ஸ்பாயிலராக இருக்கிற ஒரு விஷயமாக தான். இப்போ 2014 மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அமைச்சதும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் இது விஜயை பொறுத்த மட்டும் என்னென்னா வந்து விஜய் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருக்கு கிட்டத்தட்ட ரஜினி அளவுக்கு ஈக்குவலாக இருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கு அந்தளவுக்கு ஒரு மாஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதுவும் அவருடைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் ஒரு ரொம்ப வருஷ காலமாக ஒரு ரசிகர் மன்றங்கள் மூலமாக ஏதோ நலப்பணிகள்லாம் பண்ணியிருந்தார். அப்புறம் அரசியலுக்கு உள்ள வரேன்னு வந்திருக்காரு. ரஜினி மாதிரி இல்லாமல் சொன்னபடி அரசியல்லையும் குதிச்சிட்டாரு, தைரியமாக ஒரு குதிச்சிட்டாரு. யங் குதிச்சது ஏஜ்லயே வந்திருக்காரு, கரண்ட்ல இருக்கும்போது வந்திருக்காரு. வந்துட்டாரு. அது அது அவரே சொல்கிறார், நான் உச்சத்தில் இருக்கும்போதே இதில் வரேன், எனக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவரே சொல்கிறார். ஸோ அப்படி வந்திருக்கிறது நாம் பார்க்கும்போது என்னென்னா, அவர் ஒரு தெளிவான கொள்கையை சொல்லிட்டு வர்றார். திராவிடம் தமிழ் தேசியம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இருமொழி கொள்கையை வந்து நாங்கள் வந்து தீவிரமாக அதாவது தான் எங்கள் கொள்கையை சொல்கிறாரு. கவர்னர் பதவி வேண்டான்னு சொல்கிறாரு, நீட் வேண்டான்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எடுத்த உடனே வந்து ஒரு கிட்டத்தட்ட திராவிட கொள்கைகளோட சாயல் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி சொல்லும்போது அடுத்த வாரம் வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் போகும்போது கொஞ்சம் அந்த வாக்குறுதிகள் பற்றிலாம் பேசாமல் கொஞ்சம் வேறு லோக்கல் பிரச்சனைகள்லாம் பேசினார். லோக்கல் பிரச்சனைகள்லாம் பேசிட்டு என்ன மிரட்டுறீங்களா நீங்கள் அப்படின்னு அவர் கூட்டத்துக்கு போடுற தடைகளை பற்றி நிறைய பேசினார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அங்கேயும் வந்து உங்களுக்கு பாசிச பாஜக மீனவர்கள் பிரச்சனையெல்லாம் பற்றி பேசினார். பாசிச பாஜகலாம் சொன்னார். அங்கே கொஞ்சம் ஃபேக்சுவலாக அவர் என்னதுன்னா, ஒரு மெரைன் இன்ஸ்டியூட்லாம் இங்கே இல்லை அப்படின்னு பேசினார். ஆனால் வந்து மீனவர்களுக்கு எதுவுமே செய்யலைன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது தான் பல பேர் என்ன சொன்னாங்க, அங்கே ஒரு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, மெரைன் இன்ஸ்டியூட் வேறு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி வேறு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மெரைன்றது வந்து ஒட்டுமொத்தமாக கடல் உள்ளடக்கிய ஒரு விஷயம். ஃபிஷரிஸ்ன்றது அதில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் பலவிதமான ஆராய்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெரைன் சம்மந்தப்பட்ட எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் சொன்னபோது பல பேர் ரியாக்ட் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ஒரு ஜெயலலிதா பேரில் ஒரு பல்கலைக்கழகமே இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எங்கள் தலைவர் கேட்டது வந்து மெரைன் இன்ஸ்டியூட் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி மெரைன் இன்ஸ்டியூட் வந்து தூத்துக்குடியிலலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க இங்கே அமைக்கலை, இங்கே வந்து யூனிவர்சிட்டி அமைச்சிட்டாங்க. நாங்கள் அவர் கேட்டது மெரைன் இன்ஸ்டியூட், நீங்கள் சொல்கிறது யூனிவர்சிட்டின்னாங்க. பட் மீனவர்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்கிற போது ஒரு இன்ஸ்டியூஷன் அங்கே இருக்குன்னு தான் பாயிண்ட் அவுட் பண்ணாங்களே தவிர எக்ஸாக்டாக விஜய் கேட்டது அங்கே இருக்குன்னு யாருமே சொல்லலை. ஆக்சுவலாக வந்து திமுக கிட்டத்தட்ட ஒரு 70-72 வருஷம் அவங்க வந்து கண்டினியூவாக ஒரு சஸ்டைனாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஆட்சியில் ஒரே கொள்கையோட கிட்டத்தட்ட ஒரே குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வந்துதா அப்படின்னு கேட்டால் கல்வியில் பெரிய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இதெல்லாம் இருந்திருக்கு. இருந்தாலுமே மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எல்லா காலகட்டங்கள்லையும் எதிர்நோக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம். அப்படியே எதிர்நோக்கும் போது திமுக விஜயை எப்படி எதிர்கொள்ள போகுது? திமுக விஜயை வந்து பூனை கண்ண மூடினா உலகம் ரெண்டுதுன்னு சொல்கிற மாதிரி விஜயை வந்து அலட்சியப்படுத்திட்டு போக முடியாது. ஏன்னா வந்து அவரோட எல்லாருமே அவருக்கு வந்த க்ரௌடு திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலேயும் வந்து ஒரு சுனாமி மாதிரி ஒரு க்ரௌடு வரும்போது அதை நீங்கள் அவர் சீக்கிரம் ஒதுக்கிட்டு போக முடியாது. நீங்கள் அவர் எழுப்புகிற பிரச்சனைகளை பார்க்கணும். அவர் நேரடியாக வந்து ஸ்டாலின் அட்டாக் பண்ணுறார். வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்குறாரு. குடும்பம் வந்து கொள்ளையடிக்குது அப்படின்னு நேரடியாக குற்றஞ்சாட்டுறார். என்னை மிரட்ட முடியாது, என்னோடய கூட்டத்துக்கு இவ்வளோ தடை விதிக்கிறீங்களே, நீங்கள் மோடியோ அமித்ஷா வந்தால் இந்த இதே தடையை விதிப்பீங்களான்லாம் கேட்குறாரு. அவர் அங்கே மீனவர்கள் விவசாயிகள் 2 பேர் பிரச்சனை தான் பேசுகிறார். அங்கே வந்து காவேரி பாசனத்தில் அங்கே கடைமடை பகுதியாக இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் பேச மறந்துட்டார். அங்கே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் விஷயங்கள்லாம் அங்கே பேசுகிறோம், அதை அவர் மிஸ் பண்ணிட்டார். ஆனால் ஒரு ப்ராடர் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும். அவர்கள் வந்து 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, பலதை நிறைவேற்றியதாக சொல்கிறாங்க. 384 நிறைவேற்றணும், இன்னும் சிலது பரிசீலனையில் இருக்குது, 43 அங்கே பெண்டிங்காக இருக்குது, இங்கே பெண்டிங்காக இருக்குலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பயணம், அப்புறம் உரிமை தொகை கொடுக்கறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகளிருக்கு வந்து 1000 ரூபா கொடுக்கறது, அப்புறம் வந்து இளைஞர்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, அப்புறம் நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்கீம், அப்புறம் வீடுதோறும் முதியோர்களுக்கு போய் ரேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸை வந்து அவங்க கொண்டாந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அதில் முக்கியமாக வந்து உரிமை தொகை வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம், கிராமப்புற பொருளாதாரத்தை கைத்தூக்கி ஒரு ஸ்கீம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமானது. அது தாய்மார்களை ரொம்ப கவர்ந்த ஒரு ஸ்கீம். அவங்க வீட்டு பசங்களுக்கு 5வது வரையும் படிக்கிற பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. தினசரி 25 லட்சம் பேர் கொடுக்குறாங்க அவங்க. இது ஒரு மேசிவ் ஸ்கீம். இதெல்லாம் வந்து அவங்களுடைய சாதனையாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன, அவங்கள வந்து திமுக வந்து ரொம்ப பிரச்சனை உண்டாகிற விஷயம் என்னென்னா, அவங்க சில வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நீட் ஸ்கீம், நீட் தேர்வு அப்படின்னு, நீட் தேர்வை ஒழிப்போன்னாங்க. அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னாங்க. இவங்க நினச்சது என்னென்னா மசோதாவை போட்டு அமைச்சு அவங்க கைது போட்டோம்னு நினச்சாங்க. அது ஆல் இண்டியா லெவலில் பிஜேபி நீட்டுக்காக தான் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் நீட்டை வந்து தற்காலிகமாக அனுமதிச்சிட்டாங்க. இன்னும் ஃபைனலாக அது தீர்ப்பு வரல, தற்காலிகமாக அனுமதிச்சிட்டாங்க. அதனால் அந்த மசோதா போய் ஜனாதிபதியோட ஆஃபீஸில் எங்கே போச்சுன்னு தெரியாது. அதனால் இப்போ ஒரு விமர்சனம் வந்து அவங்க மேலே
வைக்கப்படுது. நீங்கள் நீட் தேர்வு ஒழிப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்காத இருக்கீங்க, அது ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறாங்க. அதே மாதிரி மாதம் ஒரு மின் கட்டணம்னு சொன்னீங்க, அது வரைக்கும் கொடுக்காத இருக்கீங்க. ஸ்மார்ட் மீட்டர் போட்டப்போ தான் கொடுப்போன்றாங்க. எப்போ ஸ்மார்ட் மீட்டர் போடுவீங்க? இப்போ 4.5 வருஷம் ஆகி போச்சுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அது ஆட்சியே முடியற அது போட்டால் உங்களுக்கு வந்து மாதம் ஒரு மின் கட்டணம் நிறைய பேருக்கு அந்த ஸ்லாபில் வந்து குறையும், கட்டணம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இது இல்லை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கல்வி கட்டணம் ரத்துன்னு சொன்னீங்க, அது ஏன் பண்ணாத இருக்கீங்க? இவங்களுக்கு வந்து சென்ட்ரல்லேருந்து எதிர்பார்த்த ஒரு ஆதரவு கிடைக்கல. இவங்களுக்கு 2300 கோடி கல்வி கடன் கல்வி நிதிக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, அதிகாரங்களை பறிக்கிறாங்க, பலவிதமாக மொழியை திணிக்கிறாங்க, கவர்னர் மூலமாக பல குடைச்சல்கள் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க மந்திரிகள் பேசுகிற பேச்சுக்கள்லாம் திமுகவுக்கு ஒரு ஆபத்தாக முடியுது. இப்போ தூய்மை பணியாளர்கள்லாம் சரியாக ஹேண்டில் பண்ணலை, அதெல்லாம் ஒரு பேசுபொருளாக மாறிட்டு ஆக்சுவலாக. ஸோ அதில் அவங்களுக்கு சிக்கல்லாம் நிறையா இருக்குது. 2 மண்டலத்தில் அவங்க கொடுத்தாங்கன்னா மீதி 13 மண்டலத்தில் அவங்க அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பிரச்சனைன்றதுனால அந்த 2 மண்டலத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்காது இருக்காங்க. ஸோ இப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுற, விமர்சனம் பண்ணப்படுற விஷயங்களாக இருக்குது. அப்போ ஒரு பக்கம் அவங்க சாதனைகள் சொல்லும்போது இப்போ விஜய் வந்து எடுத்து வைக்கிறாரு, பல விஷயங்கள் எடுத்து வைக்கிறாரு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க, வெளிநாட்டில் போய் பணத்தை போட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறாருன்னா அது கேஸ் போட வேண்டிய விஷயம். கேஸ் போடுவாங்களா மாட்டாங்களா, முதல்வர் பதில் சொல்கிறாரா மாட்டாரா தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து இவங்க பண்ணிருக்கிற சாதனைகளை மீறி மக்கள் மத்தியில் இது எடுபடுமா அப்படின்னா வந்து நம்ம இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்தில் நான் பார்க்கணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க இவங்க ஒரு பக்கம் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம், 11.19 growth rate இந்தியாவில் வந்து தமிழ்நாடு மட்டுமே இருக்குன்றதை பார்க்குறோம். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குன்னு பார்க்குறோம். இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு பார்க்குறோம். 10,32,200 கோடி ரூபாய் வெளிநாட்டிலேருந்து FDI வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் தான் நடக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 72 லட்சம் பேருக்கு உற்பத்தி துறையில் வேலை கொடுத்து இங்கே தான் அதிமுக ஆட்சியில் 33 லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட சேரும் பொழுது திமுக மந்திரிகள் பேசுகிறதோ இல்லை போதை மருந்தோ இல்லை கள்ளச்சாராயமோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து என்னது ஒட்டுமொத்தமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இவங்க பண்ணுற சாதனைகளுக்கும் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த இது இருக்குல்ல, மக்கள் எதை எடுத்துக்கொள்வார்கள்? இல்லை சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா சீஃப் மினிஸ்டருக்கும் அவங்களுக்கு கீழே இருக்க அடுத்தடுத்த லெவலில் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல போகிற இடத்துல இருக்கக்கூட அதிகாரிகளோ இல்லை இவங்களோட மினிஸ்டர்ஸோ அதுக்கும் கேப் இருக்கோ. ஏன்னா அவர் ஒரு விஷயத்த ரொம்ப கான்க்ரீட்டாக பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த போதை மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட இம்பேக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே என்ன பண்ணிட்டார், இந்தியா வந்து போதை மருந்து உற்பத்தி பண்ணுற இடம், கடத்தல் நடத்துகிற இடம்னு அவர் ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துட்டார் அவர். அப்போ இந்தியா முழுக்க இது விஷயம் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே போதை மருந்து எங்கேருந்து நுழையுது? குஜராத்லேருந்து தான் நுழையுது. அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. குஜராத்தில் இருக்கிற முந்திரா துறைமுகம் வழியாக தான் நுழையுது உள்ள. ஆக்சுவலாக எல்லாமே அங்கே ஹெராயின் பிடிக்கிறதுல கோடிக்கணக்கு அல்ல ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஹெராயின்லாம் பிடிக்கிறாங்க. அதை பற்றி இங்கே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் நுழைவாயில். அதை தடுக்கிறதுக்கு விட்டுட்டாங்க. அங்கேருந்து வெஸ்டர்ன் சைட்லேருந்து தான் வருது. அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரூட்டில் வருது வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்தியாவை பாஸ் பண்ணி போகிறது, தாய்லாந்து, இந்தோனேஷியான்னு இப்படி ரூட்டில் போகிறது. சவுத் ஏஷியா ரூட்டில் இது இருக்குது போதை மருந்து கடத்தல. சவுத் ஏஷியா ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து வருது வச்சுக்கோங்களேன். அங்கே கஞ்சா அங்கே பயிரிடுறாங்க நிறையா. அங்கேருந்து எல்லாமே பலவிதமான போதைப் பொருட்கள் இந்த ரூட்டில் போயிட்டுருக்கு. அது குஜராத் வழியாக தான் போகுது பெரும்பாலும். வந்து இப்படி ஸ்ரீலங்கா வழியாக தான் போயிட்டுருக்கு. அப்போ தமிழ்நாடு வந்து ஸ்ரீலங்காவை ஒட்டி இருக்கிறதுனால இங்கே நிறைய புழக்கங்கள் இருக்குது, போதை மருந்து புழக்கங்கள். அது வந்து இவங்க போலீஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முற்றிலும் ஒழிக்க முடியுமானா முடியாது. இது எல்லா ஆட்சியிலையும் நடந்து தான் இருக்குது, இவங்க ஆட்சியிலையும் நடக்குது. ஆனால் அதை அவங்க பெருசுப்படுத்துகிறாங்க. ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கே தவிர சாதனைகள் நிறைவேற்றலன்னு சொல்கிறதுக்கே தவிர இவங்க செஞ்ச சாதனைகள் வந்து மக்கள்கிட்ட வந்து இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரிஸ்ட்டை ஓட்டு வாங்கி கொடுத்துருமோன்ற ஒரு பயம் எதிர்கட்சிகளுக்கு இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து, கள்ளச்சாராயம், அந்த விஷயங்களை காவல் மரணம், அந்த விஷயங்களை பெரிதுபடுத்துகிறாங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு போட்டி நடக்குது. உண்மையிலேயே மக்கள் சாதனைகளை பார்த்து ஓட்டு போட போகிறாங்களா இல்லை இந்த மாதிரியான பிரச்சாரத்தை பார்த்து ஓட்டு போட போகிறாங்களான்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து விஜய் கையில் எடுக்கிறார். ஆக்சுவலாக விஜய் அதிமுக கையில் எடுக்கிறதுக்கும் விஜய் கையில் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதிமுக பல்லாண்டுகளாக இங்கே ஆட்சியில் இருந்த கட்சி, எதிர்கட்சியாக இருந்த கட்சி. அவங்க வந்து அவங்க பேசுறதுல வந்து என்னென்னா, இப்போ மக்கள் சாதாரண நடுநிலை மக்கள் பார்க்கும்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒன்லி திங் இந்த குடும்ப அரசியலில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே தவிர மற்றபடி ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறின மட்டன்னு நினைக்கிற நடுநிலை மக்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஆனால் என்னப்பா இவர் அதிமுக எவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பல சான்ஸ் கொடுத்தாச்சு, ஜெயலலிதாவும் இங்கே இப்போ இல்லை, எடப்பாடியும் பெரிய தலைவர் கிடையாது, சரி புதுசாக வந்திருக்காரு விஜய், ஏன் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, அவரும் பல விஷயங்கள் சொல்கிறாரு, ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னு ஒரு 10, 12, 15% மிடில் கிளாஸ் டிசைட் பண்ணாதவங்க நடுநிலை மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா போட மாட்டாங்க நீங்கள் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து எப்படி டேர்ன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. போட்டாங்கன்னா அவருக்கான அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. அவருக்கு வந்து திமுக எதிர்ப்போட்டுகள் வரும், அவர் பாஜகவை கடுமையாக எடுத்தால் பாஜக எதிர்ப்போட்டுகள் வரும், அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க, சீமான்கிட்ட போன அவரோட ஓட்டெல்லாம் திரும்பி வரும். இந்த மாதிரி பல விதங்கள் அவருக்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவோட இன்னொரு தரப்புல இருந்து ஒரு விஷயம் பேசப்படுது.
இவர் வந்து பாஜகவோட சேர்ந்து தான் வந்து இந்த இந்த விஷயங்களெல்லாம் தொடங்கி கட்சி துவங்கியிருக்காரு. திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக பாஜகவோட இணைந்து இந்த வேலைகளை அவர் செய்கிறாருன்ற மாதிரியா திமுக வட்டாரங்களில் இருக்க நண்பர்கள் பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏங்க அவர் வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு டிக்ளேர் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. இதுவரையும் கட்சி ஆரம்பித்த யாருமே எதிரியை டிக்ளேர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. கிளியராக எதிரியை டிக்ளேர் பண்ணுறாரு. அவர் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பல பேர், அப்படி டிக்ளேர் பண்ணால் தான் வந்து சிறுபான்மையோர் ஓட்டை வாங்க முடியும் அவர், அதுக்காக தான் டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த சிறுபான்மையோர் ஓட்டு முழுக்க முழுக்க இப்போ திமுக காங்கிரஸ் அன்னைக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை டார்கெட் பண்ணுறதுக்காக தான் வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சும்மா பேருக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி சீரியஸாக எதுவும் பேச மாட்டேன்றார் அப்படின்றாங்க. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் பாசிச பாஜகன்னு பேசுகிறாரு. மோடியை வந்து பெயர் சொல்லியே வந்து விமர்சனம்லாம் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். போன எலெக்ஷன்ஸில் பார்த்தோம். மதுரை மாநாட்டிலையும் அவர் பண்ணுறாரு. பாஜக தாமரை வந்து தமிழ்நாட்டில் தண்ணீரில் ஒட்டாது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் தாமரை இங்கே மலரவே மலராதுன்னு அடித்து சொல்கிறாரு. எத்தனை வேஷம் எப்படி போட்டு கொண்டு வந்தாலும் பாஜகவை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள்னு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து நீங்கள் ஊழல் சொல்லி ஒரு கட்சியை மிரட்டி கூட்டணி வச்சுருக்கீங்க, இன்னொரு கட்சியோட மறைமுகமாக கூட்டணி வச்சுருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறார். பாஜகவோட திமுக மறைமுக கூட்டணியும் அதிமுக நேரடி கூட்டணியும் வச்சிருக்கிறத விமர்சனம் பண்ணுறார், கடுமையாக விமர்சனம் பண்ணுறார். ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது அப்போது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒருவர் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாவது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். இப்போது ஈவன் எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கே ஆரம்பித்த போதே திமுகலேருந்து சொன்ன விஷயம் என்னென்னா அது ஒட்டு காங்கிரஸ் அப்படின்னானுங்க. ஒட்டு காங்கிரஸ், இது காங்கிரஸ் தான் வந்து இவர் இந்திரா காந்தி சொல்லி தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக. இது ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு குற்றச்சாட்டு வர தான் செய்யும். அதை வந்து அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள்லேருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர போக போக இப்போ தேர்தல் நெருக்கத்தில் பாஜக அட்டாக்கே இல்லாத இருக்காரு. இல்லை பாஜக ஒரு விஷயம் பண்ணுது, இப்போ வக்ஃப் போர்டு பில்லையும் எதிர்க்கிறார் விஜய், பல விஷயங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்க்கிறாரு, தொகுதி மறுவரையே எதிர்க்கிறாரு, வாக்குச்சி துருட்டுன்னு ராகுல் காந்தி சொல்கிறத இவரும் சொல்கிறாரு, ஜனநாயக படுகொலைன்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் அவருடைய பேச்சிலேருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இவ்வளவு தீவிரமாக வந்து பாஜக எதிர்த்து பேசிட்டு இருக்கிறவர், அதுவே இந்த தீவிரமே போறலன்னு திமுக காங்கிரஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. காங்கிரஸ் மேலே விஜய்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஏன்னா முதல்ல 2009 முதல் ஒரு ராகுலை தான் போய் பார்த்தார். ஆக்சுவலாக 2014 தான் ஒரு மோடியை போய் பார்க்குறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து நானே வந்து விஜய் காங்கிரஸ்னு ஒரு கட்டுரை கூட எழுதினேன். ஸோ அப்போ போய் அவர் ராகுலை பார்த்தார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அவருக்கு காங்கிரஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா இந்த மத நல்லிணக்கம் போன்ற விஷயங்கள், பாஜக எடுக்கிற பிளவுவாத அரசியல் இருக்குல்ல, அதை அவர் கண்டிப்பாக எதிர்க்கிறாருங்க. எனக்கு அது நான் அதில் வந்து உறுதியாக நம்புகிறேன் நான் ஆக்சுவலாக. அதனால் இந்த திமுக சொல்கிறதையோ இல்லை வேறு மற்ற விமர்சகர்கள் சொல்கிறதையோ அவர் வந்து பாஜகவோட ஆளுன்னு நான் நம்பலை. அவர் வந்து இந்த மத நல்லிணக்கத்துக்காக போராடுற ஒருத்தராக இருக்கார். இந்த பிளவுவாத அரசியல், அப்புறம் மத ரீதியான அரசியல், இதெல்லாம் பண்ணுற பாஜகவை கண்டிப்பாக அவர் வந்து அதுக்கு ஒத்து ஊதுற ஒரு நிலையில் அவர் போக மாட்டார் என்பது என் கருத்து. நான் நம்புகிறேன். ஒரு அரசியல்வாதிகள் நாளைக்கு எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று சார், இப்போது ஃபஸ்ட்டு எடப்பாடி என்ன சொன்னார்னா, நாங்கள் பிஜேபியோட எந்த கூட்டணி இல்லைன்னு ரொம்ப உறுதியாக சொல்லிகிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜில் இப்போ ரொம்ப இணக்கமாக வந்து அண்ணாமலை வெளியேறிய பிறகு இவங்க வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் திமுகவை வலுவாக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுகவை எதிர்த்து பேசினா மாதிரி எனக்கு தெரியல. விஜய்க்கு வந்து இன்னும் கூட ஒரு ஓப்பன் வச்சிருக்கிறாரா? எப்படியாவது அதிமுகவும் டிவிகேவும் இணைவதற்கு, கூட்டணியாக இணைவதற்கு ஏதாவது யோசனையில் அவர் இருக்காரா? ஏன்னா இவங்கள அவர் பேசுகிறத பார்த்தா இவங்க ஒரு சைலண்ட் மெயின்டைன் பண்ணுறாரு. ஆமாம், இவங்க வந்து எடப்பாடி கூட என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றதுக்கு அதை மக்கள் தான் முடிவு செய்யணும்னு சைலண்ட்டாக கடந்து போகிறாரு. ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாரு, திமுகவை எதிர்க்கணும்னா விஜய் எங்களோட சேரணும் அப்படின்னு சொல்கிறார். ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் வந்து தன்னை முதன்மை சக்தியாக சொல்லிட்டு தான் அரசியலில் வராரு. எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாரு. அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு எதுக்காக விஜய் உழைக்கணும் ஆக்சுவலாக? என்ன காரணம்? சப்போஸ் அவர் முதல்வர் வந்துட்டால் இவர் என்ன பண்ணுவார்? பவன் கல்யாணம் மாதிரி துணை முதல்வராக இருப்பாரா? தெரியல. இவருடைய நோக்கம் வந்து முதல்வராக ஆக்சுவலாக இல்லைங்க, அவரால் எடுத்தோடனே முதல்வர் ஆக முடியாது. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் என்னென்னா, உங்களோட யூகம் என்னவா இருக்குது? அவர் என்ன இல்லை, அவர் வந்து இல்லை, அதாவது தேர்தல் நெருக்கத்தில் சப்போஸ் வந்து எடப்பாடி மேலே பாஜகவுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. கடைசி நேரத்தில் விட்டு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் பாஜக வந்து தினகரனை கொண்டு வா, அவரை கொண்டு வா, உள்ளே கொண்டு வான்னு சொல்லும்போது, இல்லை அதிகமான சீட்டு கேட்டாங்க வச்சுக்கோங்க, அதை ஒரு காரணமாக வச்சுன்னு வெளில போய் விஜயோட போனார்னா, இப்போ விஜயோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவர் அதிகமான சீட்டு, முதல்வர் பதவியெல்லாம் கேட்டார்ன்றதுக்காக அதிகாரத்தில் பங்கு, அந்த பாலிசி லெவலில் அதிமுக அதிகாரத்தில் பங்குன்றதில் இது வரையும் அவங்க ஒத்து வரல. ஆக்சுவலாக
ஒருவேளை கடைசி நேரத்தில் தேர்தல் நெருக்கத்தில் பாஜகவோட இருந்துட்டு அதிமுக பாஜக அணி இதே மாதிரி இருந்து வேறு யாருமே வராது இருக்காங்க, தேமுதிகவும் போய் திமுகவில் சேர்ந்துருது. அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை ராமதாஸ் பாமக தனியாக நிற்குது, இல்லை அன்புமணி பாமக வந்து விஜய்கிட்ட போயிட்டாங்க, ஏதோ ஒன்று நடக்குது வச்சுக்கோங்க. அப்போ நம்மளால் வந்து திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு எடப்பாடி நினச்சிட்டாருன்னா, அதே மாதிரி விஜய் வந்து நம்மளாலையும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டாருன்னா 2 பேரும் ஒன்றா சேருவாங்கன்னா சேரத்துக்கான வாய்ப்புகள் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்படி சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய அணியாக இருக்கும், திமுகவுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பாங்க. ஆனால் திமுகவோட கூட்டணியை உடைக்கிறதுக்கோ இல்லை இங்க இருக்க இந்த கூட்டணி உறுப்பினர்களை வந்து பிரிக்கிறதுக்கோ விஜய் ஏதாவது மூவ் இந்த இடத்துல நான் வரேன் ஆக்சுவலாக. சப்போஸ் அதிமுக அங்கேருந்து வந்து விஜயோட ஒரு கூட்டணி அமைச்சிட்டா வச்சுக்கோங்க, அப்போ திமுக அணியில் இருக்கிறவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. அங்கே சீட் அதிகமாக கேட்டு கொடுக்கல வச்சுக்கோங்க, டக்குன்னு உடனே இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு பாஜகவோட அதிமுக இருந்தால் தான் போக முடியாது. அதிமுக விஜய் இருந்தால் திமுக அணிலேருந்து போகலாம். அதனால வந்து அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அப்போ அதெல்லாம் வந்து இதான் இந்த பாலிடிக்ஸ் தான் டிசம்பருக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு அரசியலில் இந்த எலெக்ஷன்ஸ் வந்து விஜயோட வரவுனால பார்த்தீங்கன்னா பலவிதமான மாறுதலுக்கு உட்பட்டுருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. அவர் வந்து அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறது வந்து சின்ன கட்சிகளை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணாவதாக திமுக அதிமுக அப்படின்ற இடத்துல வந்து மூணாவதாக ஒருத்தர் இருக்கும்போது சின்ன சின்ன கட்சிகள் அவங்கள நோக்கி போகிறது வந்து சொல்லவே முடியாதபடி இருக்குது. தினகரனே என்ன சொல்கிறார், மக்கள் நல கூட்டணி மாதிரி ஏதாவது முயற்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தினகரன் என்ன சொல்கிறாரு, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைகிறார். எப்படி இருந்தாலும் 4 அணி முக்கியங்க, 4 அணி அமையுங்க தமிழ்நாட்டில். திமுக அதிமுக, அதிமுகவில் பாஜக இருக்கலாம், இல்லை பாஜக மட்டும் தனியாக கூட இருக்கலாம். அது அப்படியே அதிமுக விஜய் அணியாக மாறலாம், இல்லை அதிமுக பாஜக, இல்லை விஜய் சீமான் 4 பேர் இருக்கலாம். அதில் சந்தேகமே இல்லை. 4 அணி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் எந்த விதமான மாறுதலும் இருக்காது. அதில் உள்ள வேணால் சில மாறுதல் நடக்கலாம். அதிமுக அப்படி விஜய்கிட்ட போகலாம், வேறு வேணால் திமுக அணிலேருந்து சில பேர் வந்து அதிமுக விஜயோட சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து டிசம்பருக்கு அப்புறம் நடக்கிற சூழலை பொறுத்து இருக்கு. ஆனால் தினகரன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து விஜயகாந்தோடு அதிகமாக ஓட்டு வாங்குவார் அப்படின்றாங்க. ஸோ அவங்களும் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து எடப்பாடியை முதல்வராக இருக்கும்போது நாங்கள் அந்த கூட்டணிக்கு போகவே மாட்டோம்னு உறுதியாக இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு ஆப்ஷன் விஜய் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. தேமுதிகவுக்கும் விஜய் ஆப்ஷனாக இருக்கார், அன்புமணிக்கும் விஜய் ஆப்ஷனாக இருக்கார், புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் எல்லாருக்கும் விஜய் ஆப்ஷனாக இருக்கார். ஸோ அதனால் அதிமுக பாஜக அணி வெற்றி பெறாது, அது அப்படியே தான் இருக்குது. அதிமுகவும் பலவீனமாக இருக்குது, பாஜகவுக்கும் நெகட்டிவ் ஓட்டிங் இருக்குது. அப்படின்ற போது இவங்கெல்லாம் வந்து வேற ஒரு இடத்த ட்ரை பண்ணி விஜய் வந்து ஒவ்வொரு வாரமும் அவர் காட்டுற கூட்டம் இருக்குல்ல, அது அதிகமாகிட்டே போகும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் அவர் திமுகவை இவர் தான் கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு, அதிமுகவோட கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு, ஸோ திமுகவை எதிர்க்கிறதுக்கு விஜய் தான் சரியான ஆளுன்னு ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக இவ்வளோ வருஷம் ஆண்டாச்சுப்பா, அதுக்கு எதுக்குப்பா, அது மாற்ற இருதூறு அரசியலில் அதை கொஞ்சம் ஓரம் கட்டலாம், விஜயை கொண்டுடலான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவர் திமுகவை எதிர்க்கிறது அதிமுகவோட பலமாக எதிர்க்கிறாரு, இவர் வந்து திமுக இவர் தான் தோக்கடிப்பார்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து மற்ற கட்சிகள் வந்து இதை உணர்ந்து இவர்கிட்ட விஜய்கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் நெருக்கத்தில் வந்து அதிமுக பாஜக மட்டுமே அந்த ஒரு அணி இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவார், விஜய் திமுக மேலேயும் அட்டாக்கை கடுமையாக்குவார், பாஜக மேலேயும் அட்டாக்கை கடுமையாக்குவார், அதிமுக மேலேயும் அட்டாக்கை கடுமையாக்குவார். ஏன்னா மக்களுக்கு அந்த அதிமுகன்ற ஆப்ஷன் போகக்கூடாதுன்னு அப்போ தான் அவர் ஆரம்பிப்பார் விஷயத்தை. இப்போ வந்து இது எப்படி போகிறதுன்னு மெதுவாக பார்ப்பார். அந்த சமயத்தில் இதே மாதிரியான கூட்டணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மக்கள் அதிமுக ஒரு ஆப்ஷனாக நினச்சிட போகிறாங்க, ஆல்டர்னேட்டாக அதே இருதுருவ பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்ட்டு. அப்போ தான் திமுகவும் அதிமுகவும் ஒன்று அப்படின்னு அந்த விஷயத்தை ஆரம்பித்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். சார் இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஓட்டை பிரிக்க வாய்ப்பு இருக்குன்னு பலரும் சொல்கிறாங்க. டிஎம்கே ஆப்வியஸ்லி டிஎம்கேவோட கணிசமான ஓட்டை பிரிப்பாங்க, அதான் சிறுபான்மையோர் ஓட்டை பிரிப்பாங்க தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், சிறுபான்மையோர் ஓட்டு விஜய்க்கு போகவே போகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். 2-3% 12% இருக்கிறது 2-3% போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சிறுபான்மையோர் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, ஆல் இண்டியா லெவலில் சிறுபான்மையோருக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அந்த அணிக்கு தான் வந்து சிறுபான்மையோர் பெரும்பாலும் ஓட்டு போடுவாங்க. பெரும்பான்மையான சிறுபான்மையோர் வந்து காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அந்த அணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ காங்கிரஸ் திமுக அணியில் இருந்ததுன்னா காங்கிரஸ் திமுக அணிக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அதுக்கு விஜய்க்கு போட மாட்டாங்கன்னா விஜய்க்கு கொஞ்சம் போடுவாங்க, ரொம்ப போட மாட்டாங்க. விஜய்க்கும் போடுவாங்க, ஆனால் ஒட்டு மொத்தமாக அப்படியே சிறுபான்மையோர் போயிடுவாங்கன்னா அது போக மாட்டாங்க. காங்கிரஸ் ஆஸ் லாங் அஸ் காங்கிரஸ் திமுக அணியில் இருக்கிறவரையும் சிறுபான்மையோர் ஓட்டு பெரும்பான்மையாக திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் விழும். அது நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே சார், இந்த சீமானுக்கு வந்து ஒரு 8% ஓட்டை வந்து அவர் தொடர்ந்து வந்து அப்படியே வச்சுருக்காரு. அவர்கிட்ட யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அவர் சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி அவர் போகிற இடங்கள்லையும் கணிசமான கூட்டங்களை நம்மளால் பார்க்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோட ஓட்டு பிரிக்கிறதே வந்து
சீமானுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இந்த எலெக்ஷன்ல அமையுமா? இந்த எலெக்ஷன் சீமானுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு தான். அதாவது வந்து அவர் வந்து மொழி சிறுபான்மையோரை எதிர்க்கிறாரு, அருந்ததியை எதிர்க்கிறாரு. அப்புறம் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை வந்து பாண்டியர் குலத்தவர்னு சொல்லிட்டு தேவேந்திர குல வேளாளர்களை சொல்லி முக்குலத்தோரை பகைச்சிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பல பேரை பகைச்சிக்கிறார். இந்த போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் கட்சியிலேருந்தே அவர் ஒரு ஆட்டோக்ராட் மாதிரி செயல்படுறார். அவர் கட்சியில் அவருக்கு அடுத்த முகம் யார்? இந்த காளியம்மாள்லாம் கூட இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க, அவங்க பக்கம் இல்லை. அவரோட கட்சியில் அடுத்த முகம்னு யாரும் சொல்ல முடியாது. கேட்டால் இடுமோகனம் கார்த்திக்னுவாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சவங்க யார்? இப்போ திமுகவில் ஸ்டாலின் இருக்கிறது துரைமுருகன் சொல்லுவோம். இல்லை வந்து எடப்பாடியை பற்றி கேட்டால் எடப்பாடிக்கு அடுத்தது இவர் இருக்காருங்க, வேலுமணி இருக்காருங்க, தங்கமணி இருக்கார், கேபி முனுசாமி இருக்காருன்னு சொல்லுவோம். அது மாதிரி வந்து விஜய் கட்சியிலேயே அடுத்தது யாருன்னு தெரியாது, விஜய் தான் முகம். ஆனால் அவர் சினிமா நடிகராக இருக்கிறதுனால அவருடைய முகம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாரு. பட் சீமான் வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஃபிகரில் கொள்கை அடிப்படையில் தான் கட்சியை வளர்க்குறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு ஆட்டோக்ராட் மாதிரி ஒரு சர்வாதிகாரி மாதிரி கட்சியை நடத்துறதுனால பல பேர் அவரை பிடிக்காம போயிட்டாங்க. நமக்கு கீழ் அவரோட அந்த சீமான் கட்சி கீழ் லெவலில் நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்கு. நிறைய பேர் விஜய் கட்சிக்கு தாவிட்டாங்க. நமக்கு ஏன் அது தெரியாது இருக்குன்னா அவங்களாம் ஃபேமஸாக இல்லாதவங்க பெரும்பாலும். அவங்க மூவ் ஆகிறது வந்து நமக்கு தெரியாததுக்கு காரணம் அவங்க பிரபலமாக இல்லாது தான், வேறு ஒன்றும் இல்லை. இவர் யாரையுமே வளர விடலை. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு? ஏன்னா இவருக்கு ஓட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு மோடில் இருந்திருப்பார். ஆனால் இப்போ இந்த சனிக்கிழமை விஜயோட அந்த க்ரௌடு, அவரோட ஸ்பீச்சு, அவர் நாளுக்கு நாள் வேற ஒரு இடத்துக்கு நகர்றாருன்னா, ஒரு நாள் வந்து முதலமைச்சரை மரியாதை குறைவாக பேசுகிறாரு, அடுத்த நாள் அதை அவர் சரி பண்ணிக்கிறார், கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும்போது இவருக்கான ஒரு பெரிய த்ரெட்டாகவே சீமான் தானே சார் அந்த இடத்துல நிற்கிறார். சீமான் வந்து சீமான்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஓட்டை அவர் எடுத்துருவாருங்க. விஜய் ரசிகர்கள் இதுவரையும் பெரும்பாலும் சீமானுக்கு போட்டிருந்தாங்க. அந்த ஓட்டு திரும்பி சீமானுக்கே விஜய்க்கே வந்துடும். பட் சீமான்கிட்டேருந்தே நிறைய பேர் ஒரிஜினலாக அந்த கொள்கை உறுதியோடு இருந்தவங்களே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பிடிக்காமல் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் சீமானுக்கே வந்து வரப்போகிற எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். பல மாவட்ட செயலாளர்களே அவர்கிட்டேருந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ சீமானை பொறுத்த மட்டும் அவர் வந்து வரப்போகிற எலெக்ஷன் வந்து அவருக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட்டாக இருக்குது. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, விஜய் வளர்ந்தார்னா நம்ம வந்து ஓரங்கட்டப்படுவோம்னு அவர் நினைக்கிறார். நம்ம பின்னுக்கு தள்ளப்படுவோம்னு நினைக்கிறார். நம்ம குருவி மாதிரி 1, 3, 5, 8 சேர்த்து வச்சுருக்கோம். நம்ம அந்த ஓட் பேங்க்கில் வந்து ஒரு பெரிய ஒரு டேமேஜை உண்டு பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் வந்து சீமான் அட்டாக் பண்ணுறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறார். அதாவது நயனதாரா கூட கூட்டம் வரணுன்றாரு, காங்கிரஸையும் அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு கேள்வி கேட்குறாரு. ஸோ விஜய்க்கு வர கூட்டம் சீமானை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் சீமானுக்கு வந்து நாடார் ஓட்டு போடுவார், நாயக்கர் ஓட்டு போடுவார், வன்னியர் ஓட்டு போடுவார், கோனார் ஓட்டு போடுவார்னு ஒரு கதையை நிறைய பேர் விட்டுருக்காங்க. எந்த கட்சியும் வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஜாதியெல்லாம் வச்சு ஓட்டு போடுறதெல்லாம் இங்கே கிடையாது. ஆக்சுவலாக ஒன்று அரசியல் ரீதியாக பார்ப்பாங்க, வேட்பாளரை பார்ப்பாங்க, கட்சியை பார்ப்பாங்க, கொடுத்த உறுதிமொழிகளை பார்ப்பாங்க, ஜாதியை பார்ப்பாங்க, ஒரு சிறிய அளவில் பார்ப்பாங்க. ஒரு தொகுதியில் நிற்கிற எல்லாருமே வந்து வன்னியராக இருந்தால் வன்னியருக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? அந்த மாதிரி நான் 3 வன்னியர் ஒரு தேர்தலில் ஒரு கான்ஸ்டியூன்சி நிற்கும்போது அப்போ வாக்களிக்கிற அந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, என்ன சாய்ஸ் இருக்குது? அப்போ மற்ற ஆஸ்பெக்ட்லாம் பார்ப்பாங்கல்ல. அதை பார்க்கும்போது எது பெட்டரோ அதுக்கு போடுவாங்க. கடைசியாக யார் நிறைய பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் போடுவாங்க. பல காரணிகள் இருக்குது ஓட்டு போடுறதுக்கு. அதனால் வெறும் ஜாதியை வச்சே இந்த ஜாதி போடும், அந்த ஜாதி போடும், சீமான் அவ்வளோ இவ்வளோ வாங்கிடுவார், சீமான் தான் சிஎம் கேண்டிடேட்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த உருட்டெல்லாம் வந்து எடுபடாது. ஆக்சுவலாக விஜய் வந்ததுனால சீமானுக்கு பெரிய ஒரு அடி காத்துட்ருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக பிஎம்கே மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் என்ன சார் ஆவாங்க? நான் பிஎம்கேக்கு ஒரு கனவே இருந்தது, அவர் ஏதோ சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு, அந்த மாதிரியெல்லாம் ஒரு மூவ் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய அப்பா பையனுக்குள்ளேயே ஒரு பெரிய பிளவு வந்திருக்கு. அது ரெண்டாவே இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில் இவங்க யாரோட டைப் பண்ண போகிறாங்க? இவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இல்லை, இவங்க 2 பேரும் பிரிஞ்சது வந்து பாமக தொண்டர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ஆக்சுவலாக அவங்க எப்படியாவது இந்த குடும்ப சண்டை சரியாயிடும், ஒன்றுபடுவாங்கன்னு நினச்சாங்க. அது ஒன்றுபடாத ஒரு பிளவு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இனிமேல் கோர்ட்டு, தேர்தல் கமிஷன் போயிடும் போல இருக்குது. அந்த லெவலில் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இன்னும் கூட நம்பிக்கையோடு இருக்கிற பாமக தொண்டர்கள் இருக்காங்க. எப்படியும் தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு. அப்படி சேரலை வச்சுக்கோங்க. அன்புமணி வந்து பெரும்பாலும் இப்போ இருக்கிற சூழலில் ஒரு பிஜேபியை நோக்கி தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஜேபி அதிமுக கூட்டணியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தால் கூட திமுக வந்து அவரை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து பாமகவோட ஆதரவு இல்லாமல் அவங்கள கூட்டணியில் சேர்க்காமையே திமுக 3 தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ஸோ பாமகவை சேர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பல டிஸ்அட்வான்டேஜெல்லாம் இருக்குது. பாமகவை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற கம்யூனிட்டி ஓட்டெல்லாம் போயிடும், எஸ்சி ஓட்டுகள்லாம் போயிடும் உங்களுக்கு. அதனால் சேர்த்துக்க மாட்டாங்க. திருமாவளவன் கண்டினியூ அவர் இருக்க மாட்டாங்க, அப்புறம் அவர் போயிடுவார். அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து ராமதாஸ் வந்து திமுகவோட க்ளோஸாக வந்தால் கூட திமுக அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தனியாக நில்லுங்க,
தனியார் நீங்கள் உங்கள் பாமக ஓட்டை நீங்கள் பிரிச்சுக்கோங்க, அது எங்களுக்கு அட்வான்டேஜ் தான் அப்படி பிரிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பாமகவை பொறுத்த மட்டும் அது கடைசி கட்டத்தில் சேர்ந்துருன்ற ஒரு நம்பிக்கை பல பேருக்கு இருக்குது. ஏன்னா அது குடும்ப சண்டை தானே. குடும்பம் வந்து கட்சியோட எதிர்காலம் கருதி ஒரு இடத்துல சமாதானம் ஆவாங்கன்ற ஒரு நம்பிக்கை பாமக தொண்டர்களுக்கு இருக்குது. அப்படி சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஒரு விஜய் ஆப்ஷனை கூட ட்ரை பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. இறுதியாக ஒரு கேள்வி சார். தமிழ்நாடு அரசியல் வரலாறு வந்து இந்த மாதிரி பல புதிய கட்சிகளை பார்த்துருக்காங்க. குறிப்பாக சினிமா சார்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அவங்க யாராலேயுமே அது வந்து சிவாஜி கணேசனில் ஆரம்பித்து நம்ம வந்து விஜயகாந்த் வரைக்கும் கூட சொல்லலாம், ஒரு பெருசாக எமர்ஜ் ஆகி ஒரு லீடர்ஷிப்க்கு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக எம்ஜிஆர் ஜெயலலிதா அதோடையே வந்து அந்த ஏரா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் யாராலையும் அது எமர்ஜ் ஆக முடியல. ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு புதுசாக கட்சியை உருவாக்குறவங்க களத்தில் வந்து ஒரு அமைப்பாக மக்களிடம் நேரடியாக அவங்களோட மாவட்ட செயலாளர்களோ மாநில தலைவர்களோ இரண்டாங்கட்ட தலைவர்களோ செயல்பட்டு ஓராண்டோ 2 ஆண்டோ செயல்பட்டு இவங்க ஒரு கட்சியாக எஸ்டாப்ளிஷ் ஆகி அப்படி அவங்க சீஃப் மினிஸ்டராக ஆகுறாங்கன்றது ஒரு வேறு. பட் விஜய்க்கு வந்து அப்படியான ஒரு பேக்கப்லாம் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு இண்டிவிஜுவல் முகத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் அவரால் எப்படி வந்து அரசியல் சீஃப் மினிஸ்டர் அளவுக்கு போக முடியும்? ஏன்னா அவங்க ஒரு ஏஐ வீடியோ போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் சீஃப் மினிஸ்டராகி கையெழுத்து போடுற மாதிரியான ஒரு கனவுல இல்லை, ஒரு ரிக்ரியேட் பண்ணியே வச்சுருக்கிறாங்க. இது வந்து அது அவரோட ஆசையாகவும் இருக்கலாம், அதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு செயல்பாடு ஒன்று இருக்குல்ல சார், அது எப்படி சார் அதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இவருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இப்போது எம்ஜிஆர் வந்து திமுகவில் 20 வருஷம் இருந்தார். எம்ஜிஆர் மன்றங்கள்லாம் வந்து திமுகவோட உட்கிளையாக இருந்தது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அவர் திமுக விட்டு பிரியும் போது அந்த ரசிகர்கள் ஏற்கனவே ஒரு தொண்டர்களாக இருந்தாங்க, அப்படியே ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க. ஆனால் அவரும் ஒரு உழைப்பை போட்டிருந்தார், 20 வருஷம் கட்சிக்காக போட்டார். அதனால் அவரும் ஒரு 73ல் ஒரு வெற்றியை காமிச்சார், திண்டுக்கல் தேர்தலில் நம்பிக்கையை கொடுத்தாரு. அப்போ திமுகவுக்கு 75 76 எமர்ஜென்சியில் ரொம்ப கெட்ட பேர் வந்துடுது, ஊழல் குற்றச்சாட்டு அது இதுன்ட்டு. ஸோ மக்களுக்கு ஒரு சேஞ்ச் வரும்பொழுது எம்ஜிஆர் ஒரு ஆல்டர்னேட்டாக அங்கே இருந்தார். எம்ஜிஆர் துவக்கி வச்ச கட்சியை வந்து ஜெயலலிதா வந்து அப்படியே எடுத்துட்டு கொண்டு சென்றாங்க. ஸோ இப்போ வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து இன்னும் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம விஜயை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் உண்மை. அவருக்கு அந்த கட்டுமானங்கள் இருக்குல்ல, அந்த கட்டுமானங்கள் வந்து அவர் உருவாக்கிட்டாரா, அந்த உருவாக்கின அந்த கட்டுமானங்கள் இந்த குறுகிய காலத்தில் வந்து அது வந்து ஆக்டிவாக செயல்படுமா? 120 மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் போட்டாரா? அங்கே ஒன்றிய செயலாளர், பேரூர், நகர பகுதி, கிளை கழகம் எவ்வளோ இருக்குது. இப்போ அதிமுகவில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. ஏன்னா அந்த அமைப்பு இருந்தால் தான் நீங்கள் மக்களோட கடைசி வரையும் நீங்கள் கான்டாக்டில் இருக்க முடியும். அதெல்லாம் இருக்காதுன்னா முழுசாக போட்டாருன்னா இருக்காது, போட்டிருக்க மாட்டார். அது போட்டுன்னு இருக்கலாம் ஒரு வேளை, ஆனால் அவங்க மக்களுக்கு அறிமுகமானவர்கள் இருக்காங்கன்னா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. இப்போ தான் வந்திருப்பாங்க, ரசிகராக இருந்திருப்பாங்க, இப்போ ஒரு பொறுப்பில் வந்திருப்பாங்க. அவங்க மக்களோட கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த கழகங்கள் அளவுக்கு பணம் செலவழிப்பாங்களான்னா அதுவும் செலவழிக்க மாட்டாங்க. அவங்க பெரிய பணக்காரங்களை கூட இருக்க மாட்டாங்க, சாதாரண ரசிகனாக இருப்பாங்க, ஒரு போஸ்டிங் வாங்கி வந்திருப்பாங்க. கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, பணம் கூட விஜய் கொடுப்பார சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரியான ஒரு கட்டுமானங்களில் கொஞ்சம் பலவீனங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அவர் சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி என்னென்னா வந்து அந்த அவருடைய ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் வந்து வீட்டுக்கு வீடு போன ஒரு ஃபேஸாக இருக்குது. அந்த வந்த க்ரௌடெல்லாம் பார்க்கும்பொழுது அது அவங்க முகத்தில் இருக்கிற உற்சாகத்தை பார்க்கும்போது அவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் எழுப்புறதுக்கு அது விஜயும் எழுப்புறாரு. ஓட்டு போடுவோம்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே, நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கூட்டம் ஓட்டு ஆகுமான்னு எல்லாம் கேட்குறாங்க. அந்த ஓட்டு ஆகும்னு தான் அந்த க்ரௌடை ஒரு கேள்வி கேட்குறாரு ஆக்சுவலாக. ஆனால் வந்து உறுதியாக நம்ம சொல்ல முடியுமானா இப்போ நிச்சயமாக சொல்ல முடியாது. அவர் எப்படி தன்னுடைய அரசியல் எடுத்துன்னு போகிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி கட்டுமானங்களை உருவாக்குறாரு அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான். எப்படி அவங்க வந்து ஒரு பூத்தில் உட்காரத்துக்கு சீமானுக்கு ஆட்கள் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்படி திமுக அதிமுக தவிர வேறு எந்த கட்சிக்கும் பூத் லெவலில் ஆளுங்க கிடையாது, பாஜக கூட கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். அதெல்லாம் வந்து இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஒரு முகம் இருக்குது, இந்த விஜய்ன்ற முகம் இருக்குது, அது எல்லா வீட்டுக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்குது. ரெண்டாவது இளைஞர்களை கவர்ந்த முகமாக இருக்குது. இன்றைக்கி 6,80,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் ஒரு 3,80,00,000 கிட்டத்தட்ட 4 கோடி பேர் வந்து 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஓட் பேங்க் ஆக்சுவலாக. இது வந்து சோஷியல் மீடியா பார்க்குற ஓட் பேங்க். இந்த ஓட் பேங்க் வந்து நிச்சயமாக வந்து திமுக அதிமுக அப்படின்னு பார்த்து சலிச்சு போன ஓட் பேங்காக கூட இருக்கலாம். அவங்க வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ விஜயகாந்த் இருந்தபோது அது மாதிரி இளைஞர்கள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமோ, விஜயகாந்தோட இவர் பாப்புலராக இருக்கார். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு முயற்சி எடுக்கலாம்.
அதான் இதெல்லாம் வந்து நம்ம உறுதியாக வந்து இவர் வந்து 20% ஓட்டு வாங்குவார், 25% ஓட்டு வாங்குவார், ஆனால் சீட்டு வாங்க மாட்டார் அப்படின்லாம் சில பேர் நிறைய கால்குலேஷன் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து இப்போ யூகிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. பட் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் என்கிற நடிகர் போகும்போது ஒரு மாபெரும் கூட்டம் கூடுது என்பதும், அவர் வந்து திமுகவை நோக்கி ஒரு கூர்மையான ஒரு அட்டாக்கை வைக்கிறாருன்றதும், அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஆதரவை பெற்றுக் கொடுக்குன்னு அவர் நம்புறாரு ஆக்சுவலாக. அவர் ரசிகர்கள் அவர் ஆதரிப்பாங்க, நடுநிலை மக்கள் அவர் ஆதரிப்பாங்களான்றது இனிமேல் தான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவர் ஒரு நம்பிக்கையோட களத்தில் இருக்கார். அது வந்து அந்த நம்பிக்கை ஒர்க் அவுட் ஆகுமான்றது காலப்போக்கில் தான் சொல்லணும். ஆனால் அதை நம்ம அலட்சியப்படுத்த முடியாதுன்ற லெவலில் அவர் வந்திருக்கார் ஆக்சுவலாக. அதே மாதிரி இருதுருவ பாலிடிக்ஸில் அதிமுக பலவீனமாக போக போக அந்த இடத்த விஜய் வந்து பிடிப்பார்ன்ற ஒரு விஷயத்தையும் அவர் காமிக்கிறார் ஆக்சுவலாக. அதுதான் அந்த கூட்டங்கள் நமக்கு காமிக்கிற ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ.